இன்று கோலாலம்பூரில் லம்பா பந்தாய் நாடாளுமன்ற அளவில் சுமார் 50 இந்திய குடும்பங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடின. இப்பண்டிகை நாட்டில் உள்ள இந்தியர்களின் கலாச்சாரம் சார்ந்த புரிதலை அதிகரிப்பதோடு பல்லின மக்களிடையே ஒற்றுமை உணர்வையும் வளர்ப்பதாக லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். Saya percaya bagi ahli-ahli parlimen yang mempunyai komuniti India yang signifikan, yang besar, ataupun ada kelompok-kelompok dalam kawasan parlimen masing-masing, ambillah peluang ini untuk kita mengeratkan hubungan dalam masyarakat dan kita memupuk bukan hanya perpaduan tapi juga meningkatkan pemahaman dan persefahaman sesama kita. இன்று கோலாலம்பூரில் பொங்கல் பண்டிகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் ஃபாமி ஃபட்சில் அதனை தெரிவித்தார். இதுபோன்ற கொண்டாட்டங்களின் வழி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வு காண நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைவதாக தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். இதனிடையே லம்பா பந்தாயில் வசிக்கும் இந்தியர்களுடன் பிற இனத்தவர்களும் சேர்ந்து இப்பொங்கல் திருநாளை ஒற்றுமையாக கொண்டாடியதாக லம்பா பந்தாய் பிரதிநிதிகள் மன்ற உறுப்பினர் பிரிந்தா ஆறுமுகம் கூறினார். இன்னைக்கு நாங்கள் லம்பா பந்தாயில் பொங்கல் விழா நடத்தினோம். 25 குழுங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் ஒரு குழுவில் 5 பேர். இதில் நம்ம தமிழ் மக்கள் ஒண்டி இல்லை, மற்ற இனமும் சேர்ந்து இந்த பொங்கல் நடத்தினாங்க. ஒய்பி ஃபாமி ஃபாடிலோர இது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு இந்த பொங்கல். இன்னைக்கு இது எப்போதும் வருடம் இந்த பொங்கலை நாங்கள் நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம். இவ்விழாவை முன்னிட்டு கண்ணை கவரும் இந்தியர்களின் பாரம்பரிய நடனங்கள், சிலம்பாட்டம், பொங்கல் வைக்கும் போட்டி என பல நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மனநிறைவை அளிப்பதோடு இந்தியர்களின் தனித்துவத்தையும் மக்களின் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதாக சிலர் பிரணாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். உழுதுண்டு செல்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ஏன்னா இந்த உழவர் இல்லைன்னா அந்த உலக எந்த அரசும் இல்லை. ஸோ அந்த உழவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு நன்றி சொல்கிற ஒரு இனமாக நம்ம தமிழ் இனம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழனாக பிறந்ததுக்கு. குறிப்பாக இப்போ நம்ம அரசாங்கமும் மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு. இதுதான் இந்த பந்தாயில் நினைக்கிறேன். YB ஒரு பொங்கல் நிகழ்ச்சி சிறப்பாக செய்கிறாங்கன்னா நம்ம YB ஃபாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாரும் பொங்கல் பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லாரும் இந்த வாய்ப்பு கொடுத்தது YB ஃபாமிக்கு ரொம்ப நன்றியா. நாங்கள் மாணவர்களாக இருக்கிற எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பொங்கல் செய்யறதுக்கான ஏதோ கொடுத்துருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டியும். ஸோ இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. எங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியாதனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு நாங்களும் பொங்கல் வச்சோம். ஸோ எங்களுக்குள்ள ஒற்றுமை, அந்த மனப்பான்மையும் இருந்துச்சு. இன்னொன்று புதுசாக கற்றுக்கிறதும் இருந்துச்சு. மேலும் பொங்கல் வைக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசு வழங்கும் அங்கத்துடன் இவ்விழா நிறைவு பெற்றது.